112 ரைடு இருந்தது வந்து ஏறக்குறைய 3000 ரைடா வந்து அந்த 9 வருஷத்துல இருந்தது 2023 வரைக்கும். அப்போ இவ்வளவு வேகம் காட்டி இத்தனை வழக்குகள் போட்ட நீங்கள் எதற்காக 0.42% மட்டுமே வந்து கன்விக்ஷன் வாங்குறீங்க? 25 வழக்குகள் அப்படின்றதான் கேள்வி. பிரதர் சொன்னாரு 112 வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்தது, இவங்க வந்து 3000 கேசஸ் ஃபைல் பண்ணாங்க, என்ன ரிசல்ட்னு கேக்குறாங்க. அந்த 112 ஃபைல் பண்ணும்போது ஒரு கேஸ்ல கூட கன்விக்ஷன் வாங்க முடியல. இந்த 3000 கேஸ்ல போன வருஷம் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணிருக்கிற டேட்டா படி 29 கேசஸ்ல கன்விக்ஷன் வாங்கினது மட்டும் இல்லாம 900 கோடி ரூபாய் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது 96,000 கோடி ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுல கைப்பற்றப்பட்டது வந்து 900 கோடி. கிட்டத்தட்ட ஒரு 992 கேசஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. 931 கேசஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கு, ட்ரையல், ப்ரீ ட்ரையல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா வந்து எதிர்கட்சிகளை மட்டும் குற்றம் சாட்டுறாங்க. பிஜேபியில் சேர்ந்த தலைவர்களும் கூட சில பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு சில பேர் சொல்லுங்களேன். 4 பேர் சொல்றேன், ஒரு பேர் அதுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க இதான் கேட்பீங்கன்னு. மூல் சந்தானின்னு சொல்லிட்டு பூனேல இருக்கக்கூடியவர், பிவிஎஸ் சர்மான்னு குஜராத்ல குஜராத்ல வைஸ் பிரசிடென்டா இருந்தவர், மத்திய பிரதேசத்துல லட்சுமிகாந்த் சர்மான்னு கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர். அதனால நீங்க வந்து ஒரு பார்வையில நீங்க இப்ப வந்து நான் ஒண்ணு கேட்கிறேன், 2G வழக்குல இப்ப வந்து கன்விக்ஷன் ஆயிடுச்சா? அப்ப ராஜா அவர்களும் கனிமொழி அவர்களும் அவ்வளவு நாட்கள் ஏன் சிறையில் இருந்தாங்க? அப்ப வந்து அவங்க தப்பே பண்ணலன்னா முதல் நாளே வெளியே வந்திருக்கணும், இல்ல 10வது நாளே வெளியே வந்திருக்கணும். இப்போ ஒரு சாதாரண கேஸுக்கே வந்து நீங்க ட்ரையல் முடிச்சு ஒரு நிமிஷம் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இப்போ 990 கேசஸ்க்கு மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இல்லங்க, நீங்க ட்ரையல ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதாங்க இங்க உள்ள விஷயம். 2G கேஸ் புரியுதா? ட்ரையல் போச்சுங்க, நீங்க ட்ரையல ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. பதில் சொல்றேன். அதே வழக்கு சிசிபி விசாரணை செய்து அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணலாமே, வழக்கு விசாரிச்சு முடிச்சு அது குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பென் டிரைவ் எடுக்கிறீங்கலங்க, அந்த பென் டிரைவ்ல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஆவணத்தை காட்டுங்கன்னு கேக்குறாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? சொல்லல, இவங்களால ஏன் செய்ய முடியலையோ அதே நாளதான் சிடிஆலையும் செய்ய முடியல. அதற்கு காலம் எடுக்கிறது. இவர்கள் சொல்லக்கூடிய ரீசன்ஸ் ஒன்னொன்னுக்கும் ஏங்க உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 மாச காலம் எந்த விசாரணை எதுவுமே நடக்காம தானே இருந்தது. அந்த ரிலாக்ஸேஷன்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு தானே இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றது, இல்ல நீங்களே எஸ்கே மிஸ்ராவை 3 முறை நீட்டிப்பு பண்ண வேண்டிய அவசியம் இப்போ யாருமே செந்தில் பாலாஜி வந்து குற்றம் செய்யவில்லை, லஞ்சம் வாங்கவில்லை போகலங்க. நாங்க அதுதான் அதற்கு அவர் செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிக்கிறார். சட்டப்படி கொடுக்கணும். சட்டப்படி கொடுங்க. சட்டப்படியா யாரு இடி வந்து கோர்ட்ல வைக்க ஈடிக்கு கோர்ட்ல வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா? நீங்க சொல்லுங்க. ஒரு முறை அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிறது நீதிபதிகளா இடி வந்து ஜெயிலுக்குள்ள வைக்க முடியுமா? நீதிமன்றங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்களா இவ்ளோ ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், உச்ச நீதிமன்றத்துல நீங்க போய் பெயில் சரி ஒண்ணு இல்லங்க. இது இடி வந்து ஒரே நிமிஷம், இடி வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழ இடங்குது. இந்த எஸ்கே மிஸ்ரா 3வது முறை நீட்டிப்பு, அது உச்ச நீதிமன்றம் என்ன வார்த்தை புகாரி கூட சொன்னார். ஏன் உங்களுக்கு வேற அதிகாரியே கிடையாதா? தரமான அதிகாரியே அதுக்கு அமித்ஷா சொன்ன விஷயம். அமித்ஷா ஒரே நிமிஷம் முடியுது, ஒரு வருஷம் கழிச்சு அப்பாயின்ட் பண்றீங்க. ஒரே நிமிஷம், அமலாக்கத்துறை ஒரே நிமிஷம் போட்டாங்க. வாரிசு அரசியல்வாதிகளின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் அப்படின்னு அமித்ஷா போடுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஏன் வந்து இவ்வளவு ஒரு தீவிரமா இடி டைரக்டர் விஷயத்துல பதிவிடுறாரு? டார்கெட் பண்ணி ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. சரி, சட்டம் அதனுடைய கடமையை செய்யும் சொல்றாரு. சரிங்க, அந்த வாரிசு அரசியல்வாதிகள்னு யார சொல்றாரு? இப்ப செந்தில் பாலாஜினா திமுக வந்து குடும்ப கட்சி தான் எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன சொல்றேன், ஒரு டெக்னிக்காலிட்டி எடுத்துட்டு பிஜேபி தப்பு பண்ணிட்டாங்க, இடி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றது வந்து இயல்பான ஒரு விஷயம். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல 100 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஒன்னொன்லி ஒரு குறைய கண்டுபிடிச்சு இந்த டிபார்ட்மெண்ட்டே மோசம், இவங்க பண்றதே தப்பு, இவங்க தான் களையப்படணும்னு சொல்லிட்டீங்க இல்லங்க. நீங்க சரியா இருக்க காட்டணும்ல. நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இது கேள்வி மீண்டும் மீண்டும் நீங்க எவ்வளவு கேட்டாலும் அதான் சொல்றேன். இதே வழக்கை 2 பேர் விசாரிக்கிறாங்க. ஒருவேளை இடி வந்து தப்புனா நீங்க சீக்கிரமா அதை விசாரிச்சு இவர் மேல தப்பு இல்லைன்னு கேஸ் முடிக்கலாமே. ப்ராசிக்யூஷன் கூட இன்னும் தமிழக அரசு கொடுக்கல, எதுக்கு பயப்படுறாங்க அவங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் ப்ராசிக்யூஷன் சிசிபிக்கு இன்னும் கொடுக்கல செந்தில் பாலாஜி வழக்குல? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க.